கண்டிப்பா உங்க அம்மாவோட மனசு சமாதானமாகவே ஆகாது. இதுக்கப்புறம் கரணோட குடும்பத்தை சேர்ந்தவங்க உன் வாழ்க்கையை அழிக்கவே முடியாது. நீங்க சொல்றதுல சரிதான் ஜானகி ஆண்டி, எனக்கு எல்லாமே புரியுது. ஆனா இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம்னு எதுக்காக சொன்னீங்க? உங்களால எதுவுமே ஆகலையே, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இல்லம்மா, உனக்கு கல்யாணம் நடக்கும்போது உங்க அம்மா என்கிட்ட நிறைய சொன்னாங்கம்மா. பிருத்திவி ரொம்ப நல்ல பையன்னு சொன்னாங்க. ஆனா நான் தான் இந்த விஷயத்தை ஏத்துக்கவே இல்லம்மா. பிரீத்தாவும் கரணும் தான் ஒண்ணு சேர்றதுக்காக பிறந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டேம்மா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? கல்யாணத்துல கரண் தான் மாப்பிள்ளையா இருக்காருன்னு எனக்கு தாமா முதல்ல தெரிஞ்சது. அப்ப மட்டும் நான் எல்லார்கிட்டையும் சொல்லியிருந்தேன்னா உனக்கும் கரணுக்கும் கல்யாணமே நடந்திருக்காதுமா. நான் அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி இருந்திருக்கலாம். ஆனா நான் அந்த மாதிரி பண்ணல. இப்ப என்ன செய்யணும் நீயே சொல்லு. இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பு? என்ன தவிர யாரு மேல தப்பு இருக்கு? நான் தானே உங்க அம்மாவோட உடம்பு சரியில்லாம போனதுக்கு காரணமா இருக்கிற பிரீதா. இங்க பாருமா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. இல்ல ஜானகி ஆண்டி, என்னால நீங்க எல்லாருமே கஷ்டப்படுறீங்க. இல்ல ஜானகி ஆண்டி, நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க ப்ளீஸ் அழாதீங்க. நான்தாம்மா. வேணாம் ஜானகி ஆண்டி, ப்ளீஸ் நீங்க நான் அழாதீங்க. நினைச்சிருந்தா இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருக்கலாம். ஆனா நான் அந்த மாதிரி பண்ணல. இல்ல ஜானகி ஆண்டி, ஏன் தப்புதான். நடக்க வேண்டியது நடந்துருச்சு. ஆனா நானும் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லிடுறேன். இன்னைக்கு போன்ல நான் ஸ்ருதி கிட்ட ஒரு விஷயம் சொன்னல, அது உண்மைதான் ஜானகி ஆண்டி. நான் கரண் வீட்டுல தான் இருந்தேன். ஆனா நான் கரணை பாக்குறதுக்காக போகல, ஒரு மருமகளா போகல, ஒரு டாக்டரா தான் நாங்க போனேன். அம்மாவோட மனசு உடையிற மாதிரி நான் எப்பவுமே அவங்களுக்கு பண்ணவே மாட்டேன், புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே இந்த விஷயத்துல கவனமா இருப்பேன். ஆனா அம்மா ஏன் இந்த விஷயத்துல இவ்ளோ லோவா இருக்காங்க, இவ்ளோ சேடா இருக்காங்கன்றது எனக்கு புரியுது. இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்றேன் ஜானகி ஆண்டி, என்னால திரும்பி அம்மாவுக்கு இப்படி எல்லாம் ஆகாது. இதுக்கப்புறம் நான் கரண் வீட்டுல இருக்கேங்கிற விஷயத்த அம்மா கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா நான் கரண் வீட்டுக்கே இதுக்கப்புறம் போகவே மாட்டேன், எப்பவுமே போக மாட்டேன். அதை கொடுங்க. ஏன் ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிற? அண்ணா, நீங்க எங்க என்ன பண்றீங்க? சாப்பிட்டுட்டு இருக்க. ஏன் அப்படியா? மஹிரா, நீ நீ இங்க என்ன பண்ற? சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓ, சாப்பிட்டுட்டு இருக்கியா? எனக்கும் ரொம்ப பசிக்குது. அப்ப எடுத்து சாப்பிடு. சாப்பிடுறேண்ணா. ஒரு நிமிஷம் கர்ணனா, நீங்க நீங்க ஏன் ஊட்டி விடுறீங்க? ஆஃப் கோர்ஸ். அவ கையில சூடு பட்டிருக்குல்ல, அதனாலதான் ஊட்டி விடுறேன். ஓ சரி, என்னோட அண்ணா ரொம்ப நல்லவர். அவரோட மனசு ரொம்ப பெருசு. அப்புறம் உனக்கு கிரேஸ் தெரியுமா? அவனுக்கும் லாஸ்ட் இயர் கையில அடிபட்டுருச்சு. பாவம் ரோட்ல விழுந்துட்டான். கர்ணனாவே அவர் கையால் அவனுக்கும் ஊட்டி விட்டாரு. கர்ணனாக்கு ரொம்ப நல்ல மனசு. இது எப்ப நடந்தது? என்னன்னா மறந்துட்டீங்களா? என்னன்னா, அண்ணனுக்கு ரொம்ப நல்ல மனசு, எல்லாத்தையும் மறந்துடுவாரு. என்ன கர்ணனா? ரிஷப் அண்ணா இருக்காருல்ல, அவர் ரொம்ப பெஸ்ட். அண்ணா எப்படி நடந்துக்கணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனா கரண் அண்ணா இந்த விஷயத்துல கொஞ்சம் கம்மி. இவரு என்னோட அண்ணா. எனக்கும் பசிக்குது, ஆனா இது வரைக்கும் எனக்கு ஊட்டி விட்டதே இல்ல. ஆனா உனக்கு ஊட்டி விடுறாரு. முதல்ல மஹிராவுக்கு ஊட்டி விட்டுட்டு சரி, அப்புறம் ஒரு நிமிஷம். மஹிராக்கு நான் ஊட்டி விடுறேன். நீ என்ன போதையில இருக்கியா? ஆனா இல்லனா, சத்தியமா சொல்றேன், நான் என்னைக்கு குடிச்சிருக்கேன். நீங்க போய் எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வாங்க, ஓகேவா? ப்ளீஸ்ண்ணா. மஹிரா, என் கையால சாப்பிட்டாலும் சாப்பாடு ஒரே மாதிரி தான் இருக்கும். உனக்கு என்ன வேணும்? இந்தா. நான் என்ன பண்ற நீ? நீங்க என்னோட ஹீரோனா, சூப்பர் ஹீரோ. அது இப்பதான் தெரியுதா உனக்கு? இந்த வாங்க. சூப்பர்ண்ணா, ரொம்ப டேஸ்டியா இருக்குல்ல? Okay guys, you carry on. Good night. Good night மயூரா. Take care. Yeah. Karan is too good. லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பையனை இப்பதான் பாக்குறேன். ரொம்ப ஸ்வீட்டா கியூட்டா இருக்கான். I wish நான் நினைக்கிறதே இவனும் நினைச்சா நல்லா இருக்கும். ஹாய் மாமனாரே.
உங்களை பார்க்க யார் வந்திருக்கான்னு பாருங்க. உங்களோட ஃபேவரட் மருமக. ஐ மீன் டு சே உங்களோட ஒரே மருமக. நடு ராத்திரி வரைக்கும் முழிச்சிட்டு இருக்கிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எல்லாரும் தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கேன் மாமனாரே. அடே, ஹாப்பி தீபாவளி. நீங்க இந்த தீபாவளிய நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கல்ல? ஆமா தானே? எப்படின்னு சொல்லவா? இங்க பாருங்க, தீபாவளிக்காக நீங்க வீட்டை சுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க பெரிய பெரிய சூட்டை போட்டுக்கிட்டு யாரையும் வரவேற்க வேண்டிய அவசியம் இல்ல. அது மட்டும் இல்ல, ஃபயர் கிராக்கர் சவுண்ட் உங்க காதுக்கே போகல இல்லையா? இதுக்காக நீங்க எனக்கு தேங்க்யூ சொல்லணும். ஷர்லின், உன்னால நான் இந்த தீபாவளியில நிம்மதியா இருந்தேன்னு சொல்லணும் இல்லையா? சொல்லுங்க, தேங்க்யூ சொல்லுங்க. ஷர்லின், உன்ன மாதிரி கடவுள் எல்லாருக்கும் ஒரு மருமகளை கொடுக்கணும்னு சொல்லுங்க. யூ ஆர் தி பெஸ்ட்னு சொல்லுங்க. சொல்லுங்க மாமனாரே, கம் ஆன். ஐம் சாரி. நீங்க எப்படி எனக்கு தேங்க்ஸ் சொல்வீங்க? உங்க மனசுல என்ன இன்னும் திட்டிட்டு தானே இருக்கீங்க? என் மேல கோவமா இருக்கீங்களே அது. ஷர்லின், நீ என்ன கொல்லணும்னு நினைச்சேன்னா ஒரே தடவை என்ன கொண்டு இருக்கலாம்ல. எதுக்கு என்ன இந்த நிலைமையில விட்டுன்னு சொல்வீங்கல்ல? இந்த தீபாவளியோட பொல்யூஷன் காத்து எனக்குள்ள போயிருக்காதுன்னு சொல்வீங்க. மாமனாரே, சத்தியமா சொல்றேன், உங்களை சீக்கிரமா கொன்னு உடனே நரகத்துக்கு அனுப்பலாம் தான் நான் பிளான் பண்ணேன். ஆனா ஞாபகம் இருக்கா லாஸ்ட் டைம் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஞாபகம் இல்லையா? நான் ஞாபகப்படுத்தவா? அதாவது என்னன்னா, உங்களோட இந்த நிலைமை எனக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அது உங்களோட இந்த நிலைமையை காட்டி காட்டி தான் இந்த குடும்பத்தை நான் டார்ச்சர் பண்ணுவேன். எஸ்பெஷலி இந்த கொரோனா. அவன் கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், அவன் அப்பாவுடைய இந்த நிலைமைக்கு அந்த பிரீத்தா தான் காரணம்னு சொல்லுவேன். என்ன புரியுதா? காட், நான் என்ன வேலை செய்ய ஆனா இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? உங்க கூட உட்காந்து மொக்க போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மாமனாரே? லாஸ்ட் டைம் என்கிட்ட இருந்து ஒண்ணு பறிச்சிங்களே, ஞாபகம் இல்லையா? நான் ஞாபகப்படுத்துறேன். நீங்க என்கிட்ட ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் பறிச்சிட்டீங்க. இப்ப என்னோட பொருளை உங்ககிட்ட நான் எப்படி இருக்க விடுவேன் மாமனாரே? உங்க மனைவி அந்த ராக்கி, அவ இங்கதான் எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பாள, அதாவது லாக்கர் சாவிய. பிரச்சனை இல்ல, நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். சரி, நான் இப்ப சாவிய தேட போறேன். சாவியை எங்க தான் வச்சு தொலைச்சிங்க? ஒழுங்கா சொல்லு, உன் மனைவி சாவியை எங்க மறைச்சு வச்சிருப்பா? ஒழுங்கா சொல்லு, இல்ல நான் உன்னை ஒரடியை கொண்டு போட்டுருவேன். I'm sorry மாமனாரே, I'm really sorry. அது என்னன்னா, ஷர்லினுக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. ஷர்லினுக்கு கோவம் வந்துருச்சுன்னா அவ தன்னோட கண்ட்ரோல்ல இருக்க மாட்டா. I'm really sorry. வாழ்நாள் முழுக்க நீங்க இதே நிலைமையில இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். I'm really sorry. நீங்க சாகணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் ஒன்னு பண்ணுங்க. இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கொழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுவேன்ல, அன்னைக்கு நீங்க செத்து போயிடுங்க, சரியா? அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டோட ஓனர் ஆயிடுவேன். மாமனாரே, நான் ஒரு சீக்ரெட் சொல்லவா? அட கேளுங்களேன். முதல்ல என்னன்னா, நான் லாக்கர் சாவியை தேடுறேன். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதுல ரிஷபோடைய சைனை வாங்க போறேன். அதுக்கப்புறம் என்னன்னா, ஓ காட், நான் ரொம்ப பெரிய ஸ்டூபிடா இருக்கேன். அது லாஸ்ட் டைம் எனக்கு லாக்கர் சாவி ரிஷபோட, ஐ மீன் டு சே, என்னோட ரூம்ல கிடைச்சது இல்ல. சோ இந்த மாதிரியும் சாவி அங்கதானே இருக்கும். ஏன்னா ராக்கி அத்தை இருக்காங்களே, அவங்க தன்னுடைய மகனை ரொம்ப அதிகமா நம்புறாங்க. அவன் மேல ரொம்ப அதிகமா பாசம் வச்சிருக்காங்க. பட் ஹவ் பேட், தப்பு பண்ண போறது நான், பழி போக போறது ரிஷப் மேல. பாய் மாமனாரே, டேக் கேர். நான் போயிட்டு வரேன், பாய். அக்கா, நீங்க நாப்கின் கேட்டீங்கல்ல,
நீ என்னம்மா பண்ற? எனக்கு எதுவும் ஆகல. என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? உங்க மக தான் பைத்தியங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும்ல. அமைதியா நான் சொல்றத மட்டும் கேக்குறீங்களா? எனக்கு ஒண்ணு இல்லம்மா. நான் எப்படியோ நீங்க சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. மாத்திரை சாப்பிடுங்க. கொஞ்சம் எழுந்திருச்சு உட்காருங்க. ரொம்ப கசப்பா இருக்கு. மா நான் நல்லா ஆயிடுவேம்மா. நீ என்ன நினைச்சு கவலைப்படாத. ரொம்ப சில்லுன்னு இருக்குமா. கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு சரியாயிடுமா? ஸ்ருதி, நீ ரூம்ல போய் தூங்கு. நான் அம்மா கூட இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் அம்மா பக்கத்துலயே தான் படுத்துட்டு இருப்பேன். ஆனா நான் தான் அம்மா கூட இருக்கேன்ல. நீ போய் தூங்கு. நானும் அம்மா கூட தான் இருப்பேன். சரி, சரி, நான் எங்கேயும் போக ஸ்ருதி. மாட்டேன். நீ இங்கேயே இரு. பிரீதா இவதான் பிடிவாதம் பிடிப்பான்னு உனக்கு தெரியும்ல. இங்கேயே இருக்கட்டும். இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு. கரண் இருக்கிற வீட்டுக்கு, அவன் இருக்கிற தெருவுக்கு கூட நீ போக கூடாதுன்னு தான் உங்க அம்மா நினைச்சிட்டே இருக்காங்க. அதை உன்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டாங்க. அந்த குடும்பத்துக்கும் நம்மளுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு உனக்கு அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்க. அதை மாத்திக்க மாட்டாங்க. கரண் குடும்பத்தில் இருக்கிறவங்க உன் வாழ்க்கையை அழிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அம்மா சொன்னதை நான் கேட்டிருக்கணும். ஆனா நான் கேட்கவே இல்லை. என்னாலதான் அம்மாவோட நிலைமை இந்த அளவுக்கு மோசமா இருக்கு. பிரீதா, நீ எதுக்குமா அழற? இப்ப என்ன ஆச்சுமா? எனக்கு எதுவும் ஆகலன்னு சொல்றேன். அவ்வளவு சீக்கிரம் நான் சாக மாட்டேன். என்னம்மா பேசுறீங்க? என்ன நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்கம்மா. இதுக்கப்புறம் நான் கரணோட வீட்டுக்கு போக மாட்டேன். அது எனக்கு தெரியுமா. இனிமே நீ அங்க போக மாட்ட. அழாதம்மா. அம்மா, ஐம் so sorry. இல்லம்மா, எப்பவுமே நீங்க தான் என்கிட்ட சொல்லுவீங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் இனிமே கரணோட வீட்டுக்கு போக மாட்டேன். போகவே மாட்டேம்மா. நீங்க என்ன நினைச்சு தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. எங்களால உங்களை இப்படி எல்லாம் பார்க்க முடியலம்மா. நான் அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன். ஆனா ஒரே ஒரு தடவை கரணை பார்த்து கண்டிப்பா பேசுவேன். என்னோட மனசுக்குள்ள சில கேள்விகள் இருக்கு. அதுக்கான பதில் என்னன்னு நான் கரண் கிட்ட கேட்டு தெரிஞ்சே ஆகணும். அவனும் அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். ரிஷப், நீ ரொம்ப மோசமானவன்லாம் இல்லை. இன்ஃபேக்ட் ரொம்ப நல்லவன். ஆனால் என்னன்னா, எனக்கு நல்லவங்களை சுத்தமாக பிடிக்காது. எனக்கு என்ன மாதிரி மோசமானவங்கள தான் பிடிக்கும். ஆக்சுவலி எனக்கு ஒன்று நினச்சா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனுக்கு என்ன மாதிரி ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆயிடுச்சே. என்னாச்சு? ஏன் இப்படி பார்த்துட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை, சும்மா தான் பார்த்தேன் ரிஷப். சும்மாண்ணா? அது என்னன்னா ரிஷப், என் கூட ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கு டைமே இல்லை. நீங்க எந்திரிச்ச உடனே ஆஃபீஸ்க்கு போயிடுறீங்க. ஆஃபீஸ்ல இருந்து திரும்ப வரும்போது ரொம்ப லேட்டா வரீங்க. இல்லை வந்ததுக்கு அப்புறமும் ஏதாவது முக்கியமான வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா என்னன்னா ஷர்லின், வேலை விஷயத்துல இப்போ நான் ரொம்பவே பிஸியா இருக்கேன். ஐம் சாரி. இல்லை ரிஷப், நீங்க ஏன் சாரி சொல்றீங்க? நான் தான் உங்ககிட்ட சாரி சொல்லணும். நான் இப்படி உங்களை பார்த்துருக்க கூடாது. அது என்னன்னா, நான் உங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்படுறேன். ஆனால் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவும் எனக்கு விருப்பம் இல்லை. அதான் நான் உங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். என் மனசில் இருக்கிற ஆசைகளை உங்ககிட்ட நீங்கள் எந்திரிச்சதுக்கு அப்புறமா சொல்லலான்னு இருந்தேன். ஆமாம், நீ எப்போ எந்திரிப்ப, எப்போ வீட்டை விட்டு வெளியே போவேன்னு யோசிச்சு
அப்பதானே லாக்கர் சாவியை தேட முடியும். உனக்கு முன்னாடி தேட முடியாதே. ஸோ கெட் அப் அண்ட் கெட் லாஸ்ட். சரி ரிஷப், நீங்க சீக்கிரமா ஃப்ரெஷ் ஆயிடுங்க. நான் உங்களுக்காக டீ கொண்டு வரேன். அதுக்கப்புறமா நீங்க சீக்கிரமா ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுவீங்க. என்ன சீக்கிரமாவா? அதாவது நீங்க எப்பவுமே அப்படிதானே. நீங்க சீக்கிரமா கிளம்பி தானே ஆஃபீஸ்க்கு டெய்லி போறீங்க. அதான் நான் சொன்னேன். நான் போய் டீ கொண்டு வரேன். அப்புறம் ரிஷப், நீங்க ரொம்ப நல்லவர். தேங்க்யூ. இவளுக்கு என்ன ஆச்சு? கரண் இன்னும் எந்திரிச்சிருக்க மாட்டானே. தூங்கிட்டு இருப்பான். கரண் எந்திரிச்சதுக்கு அப்புறமா பிரீதாவை பத்தி அவன்கிட்ட பேசிட்டு நான் கிளம்பணும். நான் சொல்றத அவன் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுப்பான், ஆனாலும் கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? ஓகே, போய் ரெடி ஆகுறேன். பிரீதா, பிரீதா, பிரீதா எதுக்கு என் கனவுல அடிக்கடி வரான்னு தெரியல. அவளையே என்னால மறக்கவே முடியல. ஏன் ஏன் அவளை பத்தி நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன்? ஜானகி ஆண்டி, இந்தாங்க, இதை நீங்க மறக்காம சாப்பிட்டுருங்க. இல்ல வேண்டாமா, எனக்கு பசி இல்ல. அட ஜானகி ஆண்டி, நீங்க கண்டிப்பா அதெல்லாம் சாப்பிட்டுதான் ஆகணும். பிகாஸ் ஃபிட்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்படியா? ரைட். அப்புறம் சோஃபாவை உட்காரதுக்காக தான் ரெடி பண்ணிருக்காங்க, படுத்துக்கிறதுக்கு இல்ல. எப்ப பாரு படுத்துக்கிட்டே இருக்க, பெரிய சோம்பேறி. ஐயோ, பெல் அடிக்குதுல, யாராவது கதவு தரங்களே. அக்கா ப்ளீஸ், நான் கொஞ்சம் பிஸியா இருக்க, கதவு தரங்கக்கா. அட கடவுளே, இந்த வீட்டுல சகிச்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். யாரும் என்ன சகிச்சிட்டு இருக்க வேணா, எல்லாரும் என் மேல பாசமா தான் இருக்காங்க. நீங்களும் என் மேல பாசமா தான். பிருத்வி, நீங்களா? Good morning, Preeta. Good morning, everyone. குட் மார்னிங். இவ்ளோ காலையில வந்திருக்கீங்க? நான் சர்லாண்டியை பார்க்க வந்தேன். நேத்து அவங்க கிட்ட பேசியிருந்தேன். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு என்ன வரிசையில் இருந்தாங்க.
அதனால தான் நான் இங்கே வந்தேன், அவங்கள பார்க்கறதுக்காக. இவன் மறுபடியும் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கானோ?